அண்ணி, எனக்கு பயமா இருக்கு அண்ணி. எல்லாரும் நாளைக்கு வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க அரசிமா. மயிலக்கா வீட்டுல சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. சொன்னதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஆனா என்னமோ ஒரு வீடியோல காட்டினாங்களே. என்ன வீடியோ? அவங்க வெளியே வந்து அழுதுட்டு இருந்தாங்களே, அந்த வீடியோ தானே? அதை வச்சுலாம் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அண்ணி, அம்மாவோட மாத்திரை எல்லாம் வீட்டுல இருக்கு. ஒருவேளை மாத்திரை போடாம அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ? அண்ணனுங்களும் பாவம் அண்ணி, அப்பா எல்லாரும் பாவம். அரிசி, அழாதம்மா. அழுது உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எப்படி அண்ணி இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க? என்ன பண்றது அரசி? அரசி, சரிம்மா வாங்க சாப்பிடுவோம். இல்ல சித்தப்பா, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். எனக்கும் வேண்டாம் சித்தப்பா. என்ன அரசி, உனக்கும் சாப்பாடு வேணாமோ? நீங்க எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? அப்படி உண்ணாவிரதம் இருந்தேன்னா ராத்திரியோட ராத்திரியா எல்லாருமே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா? சொல்லுமா. இத பாருங்க, நாம எந்த தப்பும் பண்ணல. நமக்கு தப்பா எதுவும் நடக்காதுன்னு முதல்ல நாம எல்லாருமே நம்பணும். தப்பு பண்ணவங்களுக்கு உண்டான கூலியா அந்த ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான். நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே நாளைக்கு இந்நேரம் நம்ம வீட்டுல இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இருங்க வரேன். அரசி இந்தா. சித்தப்பா, ஏன் இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? இருக்கட்டும்மா, அன்னிங்க தான் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. சாப்பிடுங்க. என்ன ராஜிமா, நீ உங்க அம்மா கையில சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கும்ல. பேடி சாப்பிடு. நீ சாப்பிடு, வயித்த காய போடக்கூடாது. என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடு. இந்தா குடி. சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா. இவங்களுக்கு தைரியம் சொல்றவளே நீதான். நீயே உடஞ்சு போய் உட்காந்துருக்க. சாப்பிடுமா. சாப்பிடுங்கறல்ல. இல்ல வேண்டாம். சாப்பிடு. சித்தப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. மீனா, ராஜையும் அரசையும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க சித்தப்பா. நான் இங்கதான் படுத்திருப்பேன். நீங்க எல்லாருமே பயப்படாம தூங்குங்க. நாளைக்கு பொழுது நமக்கு நல்லதா வெடியும். தைரியமா தூங்குங்க. என்னாச்சு? என்னமாச்சு? பாக்கியம், எனக்கு என்னவோ நாம தப்பு பண்றோமோன்னு தோணுது. என்ன தப்பு பண்ணிட்டோம்? விவாகரத்து நோட்டீஸ பார்த்ததுமே எனக்கும் தான் கோவம் வந்தது. நீ போலான்னு சொன்னதும் நேர சம்பந்தி வீட்டுக்கு தான் போறோம்னு நினைச்சேன். அங்க போய் பேசி பாத்துருக்கலாம், இல்ல சண்டை கூட போட்டுருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போவோன்னு நாம அவங்கள மிரட்டிட்டு கூட வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது எனக்கு என்னவோ சரியா படல பாக்கியம். இப்போ நம்ம மேலே யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம அவங்க கூட போய் பேசுவோமா, இல்ல அவங்க வீட்டுல போய் பச்சை தண்ணி தான் குடிப்போமா? ஏயா உட்கார்ந்து பேசுறதா இருந்தா நம்மளும் தானே பேசியிருப்போம். ஆனா அவங்க தான் எதையுமே கேட்க தயாராவே இல்லையே. வாங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, அப்படித்தானே அவங்களும் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அம்புட்டு பாவமா மயில் அங்க போய் நின்னா. அத்தனை ஆளுகளுக்கு வடிச்சு கொட்டின மருமவ அவ. எல்லாரையும் அம்புட்டு அன்பா கவனமா பாத்துக்கிட்ட மருமவ. அவள அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஏத்தவே இல்லையே. வாசல்லையே நிக்க வச்சுதானே அனுப்பி வச்சாங்க. அவங்கள வேற என்ன பண்ண சொல்ற? மீனா வந்து சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாமா பாக்கியம்? நீனா பொறுமையா தான் இருக்க சொன்னா. ஆனா அவ வந்துட்டு போனதுக்கு பின்னாடியே விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு எப்படியா பொறுமையா இருக்க சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பா போற மாதிரியே தெரியுது. எதுவும் தப்பாலாம் போவல. நீ வேணும்னா பாரு, இந்த கேஸுக்கு பயந்துகிட்டு அவங்களே வந்து மயில கூட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு. நாமளும் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடலாம். யோ, நம்ம போய் பார்த்த வக்கீலும் சரின்னு தானே சொன்னாரு. அவரு சொன்னாருதான் பாக்கியம். இருந்தாலும் நாம பண்றது நமக்கு இருக்கிறது இதாயா ஒரே வழி. துணிஞ்சு ஆத்துல இறங்கியாச்சு. வெள்ளம் ஏறினாலும் இறங்கினாலும் கரைக்கு போய் தானே சேரணும். இங்க பாரு, உனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா அது உனக்குள்ளேயே வச்சுக்க. ஏற்கனவே குழம்பி போயிருக்கிற மயில நீ குழப்பி விட்டுறாத. இன்னும் அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு இது தப்பு அது ரைட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் எதுவும் சொல்லல, வாய் முடிக்கிறேன் போதுமா? என்னமா மயிலு? மயிலு, நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலமா. எத்தனை நாளா நீ தூங்காம இருக்கிற? உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிர போதுரே. ஏமா, நான் என் புகுந்த வீட்டுக்கு போயிடுவேலாமா? என்ன அவங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிருவாங்கல்ல? கூட்டிட்டு போயிருவாங்கடா. ஏமா, என்ன வெறுத்துற மாட்டாங்களே? அதெல்லாம் வெறுக்க மாட்டாங்க, நீ கவலைப்படாம இரு. உண்மை தெரியற வரைக்கும் என்ன இந்த வீட்டுல நல்லாதாம பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என் வயசெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்ல.
என் படிப்பும் பிரச்சனை இல்ல. நான் போய் சொன்னல, அதுதான் பிரச்சனையே. பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லிருக்கணும். இப்ப எல்லாம் நல்லா தாண்டி பேசுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா உன்னை வயசுல பெரியவ வேணான்னு சொல்லிருப்பாங்கடி. இல்லம்மா, அவங்க அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் எல்லா தப்பையும் சரி பண்ண முடிஞ்சா எம்பிட்டு நல்லா இருக்கும்லம்மா. அது முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறது நல்லதாவே நடக்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க உனக்கு பண்றோம். இந்த பாரு, பண்றது சரியா தப்பான்லாம் நீ போட்டு மனசை குழப்பிக்காத. ஏமா, அங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்களா, இல்ல அவங்கள ஜெயில எதுவும் போட்டிருப்பாங்களா? நாளைக்கு கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கும். ஏண்டி, அவங்க அங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கிறதுக்காக நீங்க சந்தோஷமா இல்லையே மயிலு? நீ அழுதுகிட்டே தானே இருக்க. ஆனா ஓ பாசம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அழாத, பாத்துக்கலாம். நாளையோட உன்னோட எல்லா பிரச்சனையும் சரியா போயிரும். வா, வந்து தூங்கு. நாளை கோர்ட்டுக்கு போனோம்ல. வா. ஏன் சக்தி, பொம்பளை பிள்ளைங்க 3 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமோ? பழனி வேலை தான் இருக்கான்லண்ணா, அவன் எல்லாம் பாத்துப்பான். நம்மளும் என்ன 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், வேணா ஒரு 8 பாத்துக்கலாம்ண்ணா. பெரியப்பா, மணி 12க்கு மேல ஆகுது. நீங்க இன்னமும் தூங்கலையா? எங்கடா தூக்கம் வருது? உள்ள அம்மா பாட்டி பெரியமான்னு யாருமே தூங்கல. ஏண்டா, இருந்திருந்தும் அந்த பாண்டி பொண்ணு எடுத்திருக்கான் பாத்தியா? இந்த கருமத்துக்கு அவன் சரவணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஏன்னா ஒரு பொண்ணு எடுக்கிறான ஒழுங்கா விசாரிக்க மாட்டானோ? பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன்னு அந்த மயிலோட அப்பா நம்ம கொல்ல பக்கத்துல ஒளிஞ்சிருந்தார்ல, அப்பத்துல இருந்து அந்த குடும்பத்து மேல எனக்கு மைல்டா ஒரு டவுட் இருந்துச்சு பெரியப்பா. டேய், பணங்காசு இல்லாத குடும்பம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பமா இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லைண்ணா. உலகத்துல என்னென்ன புகார் இருக்கோ ஒண்ணு விடாம எடுத்து அடிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது அவங்களா செய்யற மாதிரி தெரியலண்ணா. அவங்க பின்னாடி யாரோ இருந்து தூட்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்ச கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி எல்லாம் தோணலடா. பொண்ணு வாழ்க்கையை சரி பண்றேன்னு அவங்களா முட்டாள்தனமா என்னென்னமோ பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ச்சே, நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலண்ணா. அப்பா, எனக்கு ஒரு யோசனை. என்னடா? பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து 4 தட்டு தட்டி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருமாப்பா. நானும் அப்படிதானே நினைச்சேன். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? 4 தட்டி தட்டிடுவோமா? டேய், இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன் என்ன, அவனும் ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு என்ன நம்ம பயப்படா? டேய், அந்த குடும்பத்தாளுங்க எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. தட்டுல கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல, நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, லூசு குடும்பம் தான் அதுங்க. எப்ப என்ன பண்ணுதுங்கன்னு தெரியாது. காப்பாத்த போய் அப்புறம் நாமளே பிரச்சனைகளை மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். சரிங்கண்ணா. நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரட்டும்டா, பாத்துக்கலாம். அது வரைக்கும் அமைதியா இருப்போம். டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? பிபி சுகர்லாம் லோவா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்காங்க. ட்ரிப்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஏதாவது சாப்பிட கொடுத்து கோர்ட்டு கூட்டு போங்க. ஓகே? ஓகே டாக்டர். நீங்க போய் உங்களுக்கு டிஃபன் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. மேடம். மா, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். ஏ, ஹாஸ்பிடல்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, என் புருஷன் பிள்ளைங்களெல்லாம் பார்க்காம எனக்கு சாப்பாடு தொண்டையில இறங்காது. எல்லாரையும் பார்க்கலாமா? நீங்க போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க. போங்க. மா, சொல்லுங்க. இன்னைக்கு எங்களை விட்டுருவாங்கல்ல? கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்றாரோ அதுபடிதான் பண்ணுவோம். எங்களை விடக்கூடாதுன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கா? அத பத்திலாம் நான் எதுவும் சொல்ல முடியாதுமா. மேடம், நாங்க எதுவுமே செய்யல மேடம். கட்டிட்டு வந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துற அளவுக்கு நாங்க மோசமானவங்க இல்ல. இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்கம்மா. இதெல்லாம் ஜட்ஜ் கேட்டா சொல்லுங்க, சரியா? ஏமா, என் பசங்களை எதுவும் பண்ணல, அடிக்கலாம் செய்யல. அதெல்லாம் எதுவுமே செய்யலமா. மேடம், கொடுங்க, எந்திரிங்க. சாப்பிடுங்க. சரி, நீங்க இருந்து பாத்து. ஓகே மேடம். நான் அப்பவே ரெடி ஆக சொன்னேன். இவ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா. எப்படி இருந்த பொண்ணு 2 நாள்ல எப்படி ஆயிட்டா? இவள பாக்குறதுக்கு எனக்கு அம்புட்டு வருத்தமா இருக்கு. கோர்ட்டுக்கு வரதுக்கு பயமா இருக்கா. நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன கேள்வி கேட்பாங்க? அங்க உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா, வரதட்சணை கேட்டாங்களான்னு கேட்பாங்க. நீ ஆமான்னு சொல்லணும். சரிதானே சார்? ஆமாமா, அததான் கேட்பாங்க. ஏன் சார், பொய் சொல்றது தப்பு இல்லையா? ஏமா, சொன்ன பொய்யால தானே நம்ம இங்க வந்து நிக்கிறோம். அதுல இருந்தும் பாடம் கத்துக்கலன்னா எப்படிமா? மயிலு, இதுதான் கடைசி பொய். இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ஏமா, கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் வச்சு என் புகுந்த வீட்டை பத்தி தப்பா பேச சொல்ற. அதுக்கப்புறமா அவங்க என்ன வெறுத்துற மாட்டாங்களா? இப்ப மட்டும் என்ன, அவங்க எல்லாரும் உன் மேல பாசமா இருக்காங்களா? இல்லம்மா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியவே மாட்டேங்குது.
நாம நினைச்சா அவங்களுக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் மயிலு. ஆனா நாம அந்த எண்ணத்திலேயே இல்ல. சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காக நாம இந்த கேஸ போட்டிருக்கோம். கோர்ட்டுக்கு வந்த உடனே அவங்க மிரண்டு போயிருவாங்க. பாரு. மேற்கொண்டு கேஸ் நடத்தணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம டிமாண்ட சொல்லி செட்டில் பண்ணிக்குவோம். எனக்கு பெரிய டிமாண்ட் எல்லாம் இல்ல சார். அவரோட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாமா? ஏன் சார் இம்பட்டியும் பண்ணிட்டு அவரோட சேர்ந்து வாழ்றதுக்காக போனா கேஸுக்கு பயந்து என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னே வைங்களேன். அதுக்கப்புறமா என்ன அவங்க நல்லா நடத்துவாங்களா? நடத்தலைன்னா அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம். என்னம்மா அதுக்கான தேவையே வராதுமா, பாத்துக்கலாம். பாத்தியா? தைரியமா போலீஸ்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே கோர்ட்ல சொல்லிருங்க. அவ்வளவுதான். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க அவங்களை கூட்டு கோர்ட்டுக்கு வந்துருங்க. வரமா? சரி சார். மயிலு அங்க வந்து எதையாச்சும் சொல்லி குழப்பி வச்சிடாத மயிலு. அப்புறம் நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். உனக்கே தெரியும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் மாப்பிளைய கைக்குள்ள போட்டுட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாததுனால தானே இந்த இடத்துல வந்து நிக்கிற. உன் பெத்தவங்களால பண்ண முடிஞ்சது இது மட்டும் தான் மயிலு. தயவு செய்து நான் சொன்னபடி நடந்துக்க. உன் மாமனார் வீட்டு ஆளுக நம்ம வழிக்கு வந்துருவாங்கடி. இங்க பாரு, அவங்கள தண்டிக்கணும்ல நமக்கு ஆசையே இல்லடி. ஊர்ல யாருமே போய் சொல்லி கல்யாணம் நடத்தலையா? நம்ம நேரம் அப்படி இருக்குடி. மயிலு உன்னை நம்பி தாண்டி இப்படி பெரிய விஷயத்த நான் பண்றேன். கடைசி நேரத்துல கவுத்து விட்டுறாதே. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இதை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது உன் புருஷ வீட்டுக்கு போயிரு மயிலு. என்னம்மா நீ அம்மாடி, கையாலாகாத அப்பனுக்கு மகளா பிறந்துட்ட. எனக்கும் என்ன சொல்றதுனே தெரியலமா. நீ அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கம்மா. போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாமா. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுமா.